ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 3 கிளாஸ் பார்க்க போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இது 3rd பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறது. நம்ம ஏற்கனவே 2 பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து மெயின் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வரும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து நம்ம 3rd ஒன் பார்க்க போகிறோம், வேவ்டு பட்டன் ஹோல் ஈஸி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் போட்டோம் இல்லையா, அதே ஸ்டிச்சு தான். இது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுக்கு வந்து மாறும், அவ்வளோதான். இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு லைன் வேணுமோ அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சில்க் த்ரெட்டை வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. 2 நூலையை நீங்கள் வந்து நாட் போட்டு அதை கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடை யாருமே பார்க்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை போய் பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்க. இல்லை நான் சில்க் த்ரெட்டு இது நான் இப்போதைக்கு பார்க்கல, நான் வந்து ஜரி உடையது இல்லை ஃபஸ்ட்டு பேசிக் உடையது பார்க்கணும் அப்படின்னா அதுவுமே நான் பேசிக் உடையது 10 days சேலஞ்ச் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றில் போட்டிருப்பேன். டே பை டேயாக அதையுமே பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம நார்மலாக வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபஸ்ட் லைன்லேருந்து இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் எடுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக சொன்னோம் இல்லையா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அதே மெத்தடில் தான் என்ன பண்ணணும், இங்கே ஸ்டிச்சஸை போடணும். இப்போது அடுத்தது பார்த்துக்கோங்க. நான் இப்போது உங்களுக்கு இங்கே வந்து சில பேர் வந்து லைன் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் லைன் போடாமையே என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்னது எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்த மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் லாங்காக எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம எடுக்கிற ஸ்டிச்சஸ் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும், வேரியேஷன் ஆகும். நம்ம மேலே எடுக்கிறது மட்டும் ஒன்று கீழே ஒன்று மேலே பெருசு, அவ்வளோதான். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ, எத்தனை அடுக்கில் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு 5 இது வேணும் பாயிண்ட்டு. இப்போ எனக்கு அந்த 5 பாயிண்ட்டுனால நான் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு முன்னாடி இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இது எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்குமோ அந்த இடத்துலேருந்து ஒன்று எடுத்துருக்கணும். இப்போது அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுனா இந்த பாயிண்ட்டு. அவ்வளோதான். இதுதான் ஒரோட நமக்கு பாயிண்ட்டு மாதிரி. இப்போது இது அடுத்து கண்டினியூ பண்ணுறது இருந்தால் அடுத்ததை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஸ்டெப்பே நம்மளுக்கு. இப்போ நான் வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 7 எடுக்கலாம். ஆனால் வந்து ஒற்றைப்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா, 3, 5, 7, 9 அந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க வந்து 5 ஸ்டெப்பில் எடுத்திருக்கேன். 5 ஸ்டெப்லேயே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே கண்டினியூவாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் 5 ஸ்டெப்னால். இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி சின்னது, அடுத்து பெருசு. நம்ம என்ன லேயர் எடுத்தோமோ அதே மாதிரி லேயர் கணக்கிலே நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு வந்து சைஸ் வந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்றவங்க நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் லைன் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைன் மேலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டிச்சஸை. இல்லை நான் வந்து அப்படியே நான் போட்டு பழகிக்கிறேன், லைன் வேண்டாம், எனக்கு வந்து அப்படியே எனக்கு புரியுது இந்த மாதிரி மெத்தடில் இந்த சைஸு எடுக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், கண்ணாலேயே பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், சைஸஸை வேரியேஷன் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸை போட்டுக்கலாம். இப்போது நம்ம 2nd முடிச்சாச்சு. அடுத்து 3rd கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இந்த மெத்தடில்
நம்ம ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் வந்து லைன் பை லைனாக எடுத்துகிட்டு ஒரு இமேஜில் க்ரியேட் பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சஸை. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கு மெயினே இதில் என்ன, பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். இப்போது இங்கே வந்து எண்ட் நாட் போட்டுக்கணும். நம்மளுக்கு மெயின் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்றதுனால நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக நீங்கள் கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேவ்டு பட்டன் ஹோல் ஈஸி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏறினே பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை பார்த்தாச்சு. அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நான் லைன் போடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் அழகாக லைனை போட்டுட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி லைனை போட்டு 1 by 1 அது மேலே போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இந்த ஸ்டிச்சஸை. யாருமே வந்து சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டானதை நான் கொண்டு வருவேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் நம்ம. ஓகேங்களா? நீங்கள் எதுவுமே புரியலை ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, பாய்.